நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad and happy. அதேபோல் Likewise, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை it is with you. நீங்களும் உணர்கிறீர்கள். You also experience it. எங்கள் ஆவியிலும் உணர்கிறோம். We are experiencing it in our spirit. ஏனென்று சொன்னால் Because தேவ ஆவியான ஒருவரே, God's Spirit is one. தேவன் ஒருவரே, God is one. ஆவியானவரும் ஒருவரே இருக்கிறார். Holy Spirit also is one. அதனால் So, உங்களுக்குள்ளே உணர்கிற அதே ஆவியானவரை the one you are experiencing it with you, நாங்களும் இங்கிருந்து உணர்ந்து பேசுகிறோம். we are also believing and experiencing it from here. உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை The words which should you get, எங்களுக்குள்ளிருந்து போதிக்கின்ற ஆவியானவர் the Holy Spirit is instructing from in us. உங்கள் பிரச்சனையெல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே He understands all your problems. பிரச்சனைகளை தீர்க்கும்படி வார்த்தைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is giving a word to solve your problems. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, தாவீது சொல்வது போல, David said, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெளிவுபடுத்துவீர், you have shown the paths of life. உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டென்று பார்த்தோம். In your presence, fullness of joy. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on God's word யோவான் today. எழுதின சுவிசேஷம் Gospel of John, 10ஆம் அதிகாரம் chapter 10, 10ஆம் வசனம். verse 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானின்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The thief cometh not, but for to steal and to kill and to destroy. I am come there that they might have life, and that they may have it more abundantly. பரிபூர்ணப்படவும் வந்தேன். There is abundance. எல்லாவற்றையும் முழுமையாய் கொடுக்கிறவர், God wants to give everything fully. குறைவுகளை நிறைவாக்குகிறவர். He is the one who is meeting all our எதை lacks. செய்தாலும் Whatever he did, முழுமையாக செய்வார், he will do it completely. நிறைவாக செய்வார். He will do it in a full measure. படைப்புகள் அத்தனையும் When you see at the creations, தேவ பார்வையிலே in the sight of God, முழுமையாக, it was complete. நிறைவாக, It was filled. அருமையாக, It was very beautiful. ஆச்சரியமாய் இருந்தது. It was very marvelous. அதுதான் தேவ தன்மை. That is the nature of God. அதே போல்தான் Likewise, நம் வாழ்க்கையிலே in our lives, அவர் பரிபூர்ணம் கொடுக்கும்படியே வந்தார். He wants to give us abundant life. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானன்றி வேறொன்றுக்கும் வரான். The thief cometh not, but to steal and to kill and to destroy. இங்கே பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. This verse says about the nature of Satan. நமக்கு எதிராளியே இருப்பவன் பிசாசு. The one who is against us is the devil. அவன் எப்படியாகிலும் நாம் மேற்கொள்ளும்படியாக, In whatever way he came to destroy us, ஒடுக்கும்படியாக, to oppress us, அழிக்கும்படியாக, to destroy or to kill us, நம் நன்மைகளை தடுக்கும்படியாக, to stop the good thing, பலவீனங்களை கொண்டு வந்து to bring weakness, தொடர்ந்து தேவனோடு இணைந்து கொள்ள முடியாதபடிக்கு to have not to have சோர்வை கொடுக்கும்படியான தன்மையுள்ளவன் அவன். he gives to come discouragement. நானோ என்று ஆண்டவர் தன்னை சொல்கிறார். But Jesus saying here, I am come பரிபூர்ணம் படவே வந்தேன் என்று சொல்லி, to give you more abundantly. ஒருவேளை இந்த வேளையிலே In this time, பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம். you may be in a sickness. இந்த வேளையிலும் கூட In this time, தேவன் பரிபூரணத்தை கொடுக்க வந்திருக்கிறார். God came to give you abundance. ஜீவன் உண்டாவது மாத்திரமல்ல, Not only life coming into you, பரிபூர்ணமான சுகம். it will be an abundant healing. பரிபூர்ணமான சுகத்தை இப்போதே கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். Right this moment, God wants to give you abundant healing. தேவனை மாத்திரம் சிந்திப்போம். Think only about God. சரீரத்தில் பலவீனம் இருப்பது உண்மைதான். Yes, we face sickness in our bodies. அதிகமாய் மனசோர்வு இருப்பது உண்மைதான். We are being sorrowful of that. அதற்கு மேலாக Ahead of that, ஆண்டவர் நமக்கு God is. பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். Believe God will give a complete abundant healing. அதற்காக தான் தேவன் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறார். That is the reason God is coming into your அவர் life. தழும்புகளால் குணமாக்க விரும்புகிறார். By His stripes you are getting healed. வசனத்தை அனுப்பி குணமாக்க விரும்புகிறார். By sending His verse and healing you. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். He accepting our pains. அதனால் So இந்த நாளிலே in this day, உங்கள் சரீரத்துக்குள்ளாக in your bodies, ஒரு பரிபூரணத்தை உணருங்கள். experience an abundance coming. இந்த நேரமே ஒரு பரிபூரணமான சுகம் எனக்கு
இறங்குவதை உணருங்கள். Believe there is abundance healing is touching your body. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம் என்று பார்க்கிறோம். When we believe, we can able to see the glory of God. வார்த்தையில் தான் அத்தனை வல்லமை உள்ளது. By His word there is a glory. இயேசு என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற நோக்கமே Jesus, the reason coming into your life is பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வருகிறார். to give a abundant health for you. தேவன் அழிக்கிறவர் அல்ல. God is not the one to நம் destroy. எதிராளிய சாத்தான் தான் The devil is the one. நம்மை அழிக்கும்படியாக He plans to kill us. யோசிக்கின்றான், He is thinking, பிரயாசப்படுகிறான், doing all kinds of efforts. அதற்காக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். He is like a roaring lion, the Bible says. ஆனால் தேவனோ But our God is, நம் அருகிலே வந்திருக்கிறார். He is coming near to us. நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். He is looking at you today. உள்ளான வழியை அறிந்தவராய் இருக்கிறார். He understands all your pains. அதை அனுபவித்தவர் அவர் அல்லவா? He suffered that on the இந்த cross. நேரமே Right now, இந்த நேரமே right now, உங்கள் சரீரத்தில் எந்த வலி இருந்தாலும் கூட, whatever pain you're having in your body, எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் கூட, whatever sickness you're facing, எப்பேற்பட்ட கொள்ளை நோய் இருந்தாலும் கூட, whatever the disease comes தேவன் from, நெருங்கி வருவதை உணருங்கள். experience God is coming இதோ near நான் you. வருகிறேன் என்று சொன்னார் அல்லவா? As He said, I'm நானும் coming. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் I came that they may have அதை life. பறிமுடப்படும் வந்தேன். They might have it more தேவன் வருவதை abundantly. உணருங்கள். Experience God is coming இயேசு near you. வருவதை உணருங்கள். Believe Jesus is coming near ஆவியானவருக்குள் you. கடந்து வருவதை உணருங்கள். Holy Spirit is coming near you. சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி உணருங்கள். Receive the healing from Him. ரீகாபாலா சந்தாராபாலா. Thank you, Lord. தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். We are looking at you, Lord. நோக்கி பார்க்கிறோம். We are looking at you, Lord. உணர்கிறோம். We are experiencing it. உணர்கிறோம் என்று சொல்லுங்கள். Say you are எல்லா பலவீனத்தை எடுத்து போட இறங்கி வருகிறார். He came to remove the எல்லா sickness. பலவீனத்தை எடுத்து போட இறங்கி வருகிறார். All sickness been removed. சுகத்தோடு முடிப்பேன் ஐயா. I'm going to end it with வியாதியோடு தானே முடிக்க மாட்டேன். not with the disease, என் Lord. தேவன் வருகிறீர் என்னை தொடுவதற்காக. Thank you for touching my life, என்னை Lord. தொடுவதற்காக நன்றி. Thank you for touching me. ஆவியான நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit. அற்புதங்களை செய்வீராக. Wonder for us. அதிசயங்களை செய்வீராக. You are miracle for us. நீ வருவதை உணர்கிறேன் என்று I'm believing சொல்லுங்கள். you're coming, நீ Lord. வருவதை உணர்கிறேன் சொல்லுங்கள். I'm experiencing இப்போதே you're coming, சொல்லுங்கள். Lord. Say it. வாயினால் அறிக்கையிடுங்கள். Say it with தேவ confession. சமூகத்திலே சொல்லுங்கள். Say it in the நேர Lord's சுகத்தை presence. கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். Jesus came to அவர் heal you. வந்திருக்கிறார். Holy Spirit came அவர் to heal you. வந்திருக்கிறார். நன்றி Yes. ஆண்டவரே. Thank you, Holy Spirit. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் குறைவதாக. Thank you, all கேன்சர் sickness கட்டிகள் விலகுவதாக. Tumors of ஆண்டவரே எல்லா விதமான கிட்னி ப்ராப்ளங்கள் எல்லாம் All விலகுவதாக. kidney problems be ஆல் removed. ப்ராப்ளம் எல்லாம் விலகுவதாக. Remove it. நன்றி செலுத்துகிறோம் Thank ஐயா. you, Lord. நீர் வந்ததற்காய் நன்றி. Thank you for coming. எங்களை தொட்டதற்காய் நன்றி. Thank you for touching. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.